இன்றைக்கி திருவள்ளூரில் இசை அப்படிங்கிற என்னோடய சப்ஸ்கிரைபருக்காக தாங்க ப்ரௌனி செஞ்சிட்ருக்கேன். இவங்க சொன்னோடனே அன்றைக்கி நைட்டே செஞ்சு நான் வந்து கொரியர் பண்ணிட்டேங்க. ஏன் அப்படின்னா நெக்ஸ்ட் டே வீடு ஷிஃப்ட் பண்ணுறதுனால நிறைய ஒர்க் இருக்கும், அதனால் செய்ய முடியாமல் போயிருங்கிறதுக்காக உடனே பண்ணிட்டேங்க. புது வீட்டில் எல்லாமே செட் பண்ணியாச்சுங்க. இனிமேல் நீங்கள் உங்களுக்கு ப்ரௌனி வேணும் அப்படின்னா மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாங்க. புது வீட்டில் எடுத்த வீடியோவும் இதில் ஆட் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேங்க. லாஸ்ட்டில் என் தங்கச்சோட ஒரு ஃபன் வீடியோ வருங்க, அதை கண்டிப்பாக பாருங்கள். எனக்கு சிரிப்பாக வந்துச்சு அதை பார்த்துட்டு. நெக்ஸ்ட் டே மார்னிங்கே எழுந்திரிச்சு குளித்து கிளம்பியாச்சுங்க. புது வீட்டில் போய் விளக்கு எல்லாமே வச்சுட்டு வர சொன்னாங்க எங்கள் அம்மா. உடனே நானும் என் தங்கச்சும் அங்கேருந்து கொண்டு வந்து வச்சாச்சுங்க. அதுக்கப்புறமா சித்தி, அத்தை, தாத்தா, பாட்டி எல்லோரும் வந்ததுக்கப்புறமா பால் காய்ச்சாச்சுங்க. வீடு மாறுறது ஈஸி தானே, அந்த திங்ஸ் எடுத்து இங்கே வச்சா போதும் எல்லாம் முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரியே நினச்சிட்டு இருந்தேங்க. நான் நினச்சது தப்புங்கிற மாதிரி எப்பா சரியான வேலைங்க. கேப்பில் நம்ம கொஞ்சம் ஸ்னாப் எடுத்துக்கணுங்க, அந்த மாதிரி எடுத்தேன். அப்புறம் கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிட்டுங்க. நான் போய் சாப்பிட போயிட்டேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா. நெக்ஸ்ட்டு என் தங்கச்சியோட வீடியோ வருது, அதனால் நான் இப்போ அமைதியாகிருந்தேங்க.